அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். கம்பெனிஸ் லைக் டெக்னிகலர், ராக் ஸ்டார் கேம்ஸ், ஸோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராக் ஸ்டார் கேம்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. GTA 6 இப்போ சொல்ல முடியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமே வந்து டிராகன் பால் சி. இப்போ சைக்கின்னு ஒரு அனிமே இருக்கு. அந்த பையன் வந்துட்டு ஒரு சைக்கிக். அவனோட ஒரிஜினல் ஹேர் கலர் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும். ஸ்டைலிஷ்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா டெக்னிக்கல்னு சொல்லுவேன். பட் உண்மையான ரீசன் என்னன்னா பட்ஜெட் தான். ஆஸ்கர்லாம் வந்துட்டு எனக்கு டீமன் ஸ்லேயர் தரலையே அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாச்சு. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆன்லைன்லையுமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். அது அனிமேல வந்து சச் எ ஹியூஜ் லைப்ரரி. யாருக்காவது ஏதாவது ஒன்று இருந்தே தீரும். நாங்கள் வந்து டூன்பூமோட ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டராக நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக எப்படி 2D ரிக் எப்படி பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் பண்ணணும்னா எப்படி பேப்பர் ரெஸ்ட் பண்ணுறது, அது வந்து எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். நம்ம ஊர்ல இப்போ ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஆனிமேனா கார்ட்டூன் தான், கிட்ஸ் மட்டும் தான் ஆனிமே பார்க்கணும், அடல்ட்ஸ் வந்துட்டு ஆனிமே பார்க்கக்கூடாது, அது வந்து பொம்மை படம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையா? ஆனிமே ஜஸ்ட் அனதர் கார்ட்டூன் ஃபார்மா, இல்ல அனிமேஷன் உலகத்துல அதுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெல்லிங் லாங்குவேஜா? நம்ம வியூவர்ஸா பார்த்தா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஆனா கிரியேட்டரா பார்த்தா அதுக்கு பின்னாடி டோட்டலா வேற ஒரு உலகம் இருக்கு. அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அந்த காம்போசிஷன், டைரக்ஷன், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா ஆனிமே பார்க்க வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த எபிசோட் ஒரு நார்மல் ஃபேன் கான்வர்சேஷனா இல்லாம ஒரு கிரியேட்டர் டு கிரியேட்டர் கான்வர்சேஷனா இருக்க போகுது. அதை பத்தி இன்னைக்கு நம்மளோட பேசதான் மோனோலித் அகாடமியோட 2D அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் சந்தோஷ் நம்மளோட இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ இவர் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டோரேமான், சின்சான் இந்த மாதிரி அனிமேஷனும் பார்த்துருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி பெக்யூலரான பழைய அனிமேஷனுமே நிறைய பார்த்துருக்காரு. ஸோ அவரை பற்றி ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட். மை நேம் சந்தோஷ்குமார். நான் வந்து அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். அதில் ஃபஸ்ட் 10 இயர்ஸ் அனிமேஷன் ப்ரொடக்ஷனில் இருந்தேன். ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது கம்பெனிஸ் லைக் டெக்னிகலர், ராக் ஸ்டார் கேம்ஸ், ஸோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராக் ஸ்டார் கேம்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. GTA 6 இப்போ சொல்ல முடியும். தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதனால இப்போ வந்து நான் எஜுகேஷனில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ 5 இயர்ஸ் அதில் இப்போ மோஸ்ட்லி மோன்லெத் வந்து 3.5 இயர்ஸ் மோன்லெத்தில் இருந்திருக்கேன். நம்ம டிஸ்கஷனை வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் வந்து ஆரம்பிப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் அனிமே எக்ஸ்போசர் எப்போ இருந்துச்சு? அது உங்களுக்கு அது பார்த்தப்போ எப்படி இருந்தது? அனிமேன்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா, இல்லை நீங்களும் அது ஏதோ ஒரு நார்மல் கார்ட்டூன் தான் அப்படின்னு பார்த்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமே வந்து டிராகன் பால் சி. ஸோ டிராகன் பால் சி கார்ட்டூன் எனக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ டிராகன் பால் சி கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வரும்போது அப்போ எனக்கு அனிமேன்ற டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, இது ஒரு ஃபிகர் ஆஃப் அனிமேஷன், இந்த ஷோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியும், மற்ற இது தனியாக இருக்குன்ட்டு. பட் அப்புறமா வந்து ஒரு சேனல் வந்துச்சு, அனிமேக்ஸ்னு ஒரு சேனல் வந்துச்சு. அந்த சேனலில் வந்து அனிமே ரிலேட்டடான கண்டென்ட் வந்துச்சு. அப்போ அந்த கண்டென்ட் பார்க்கும்போது எல்லா ஷோவுமே கிட்டத்தட்ட ஒரே ட்ராயிங் ஸ்டைலில் இருந்துச்சு, ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அனிமேக்ஸ்னால் ஒரு அனிமேக்கான ஒரு சேனல். நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சின்ன வயசில் நீங்கள் அனிமே பார்த்தப்போ ஒரு ஃபீல் இருந்திருக்கும். நீங்கள் அப்போது ஒரு சின்ன பையனாவோ இல்லை ஒரு யங்ஸ்டராகவோ வந்துட்டு அந்த அனிமே பார்க்குறதுக்கும், நீங்கள் அனிமேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் அனிமேஷன் கற்றுக்கிட்டு ஒரு கரியரே அனிமேஷன் பார்த்துல இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு அனிமேட்டராக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அந்த ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லா ஸ்கூல் பசங்க மாதிரி தான் ஸ்டோரியில் தான் ஹுக் ஆயிருந்தேன். ஸ்டோரி, அந்த அனிமேஷன் என்ன பண்ணுது, அது என்ன நடக்குதுன்றதுலாம் அப்சர்வேஷன் இருந்துச்சு. அனிமேஷன் கற்றுக்கிட்டு 2D அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓகே, இது அதோடைய டெக்னிக்கல் சைடு இருந்துச்சு. அனிமேனா இப்போ நார்மல் வெஸ்டர்ன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோர் ஃப்ளூயிடிட்டி, பாடி மோஷன், இமோஷன் அதெல்லாம் நிறைய இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அனிமேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ அனிமேலேருந்து ஏதாவது டைலாக்னு வச்சுக்கோங்க, அந்த மவுத் மட்டும் தான் மூவ் ஆகும், அதில் லிப்ஸிங்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த பாபா பா அந்த மாதிரி சவுண்ட் தான் வரும், பாடியெல்லாம் ஸ்டாட்டிக்காக நிறைய வாய் அசைகிற மாதிரி இருக்காது, என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு அது மட்டும் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கிலீஷில் டப் பண்ணாலும் சரி, ஹிந்தி ஐ மீன் டப் லோக்கலைசேஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னா அப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கலைசேஷன் வந்து பண்ணலாம், இப்போ இவ்வளோ மினிமலிஸ்டிக் அனிமேஷன் வச்சுக்கலாம், அனிமேஷன் இத்தனை ஃப்ரேம் ரேட்டில் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பட்ஜெட் யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் சைட் போவோம்.
அனிமேஷன்னா உங்களுக்கு பர்சனலாக என்ன? பர்சனலாக அனிமேஷன்ன்றது ஒரு மீடியம் தான் எனக்கு. மோஸ்ட்லி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் எல்லாரும் வந்து அனிமேஷன் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு இதுவே நீங்கள் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து குழந்தைங்களுக்காக தான், சின்ன பசங்களுக்காக தான் வந்து. ஆக்சுவலாக அது கம்ப்ளீட்லி ராங்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி அனிமேஷன் வச்சு நீங்கள் என்ன வேணால் ஸ்டோரிஸ் சொல்லலாம். ஸோ அதுக்கான அந்த பெரிய பிரிட்ஜிங் விஷயமே வந்து அனிமே தான். இப்போ அனிமேல எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரிஸ், என்ன ஜான்ரா, ஹாரர் இருக்குது, ட்ராமா, ரியல் லைஃப் ட்ராமா இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ பார்த்ததுக்கப்புறம் இப்போ அனிமேஷன் பார்க்கும்போது இது குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இதை வச்சு என்னென்னவோ பண்ணலாமே, ஏன் இப்போ இதை வந்து குழந்தைங்க கேட்டகரி ஆக்குறீங்கன்ட்டு இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸில் வச்சு டெத் ரோபாட், லவ் டெத் ரோபாட் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப அப்ட்ராக்டான அனிமேஷனு, அடல்ட் பேஸ்டு வெஸ்டர்ன் அனிமேஷன். ஸோ அதனால் அனிமேஷன்ன்றது ஒரு ஃபார்மேட்டை தவிர அது வந்து ஒரு ஜான்ரா இல்லை. ஓகே. ஸோ அதில் எது வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் கிரியேட் ஆனதுக்கு காரணமே டிஸ்னி அண்ட் பிக்சார் தான். ஸோ டிஸ்னி வந்து ரொம்ப நாளாக அனிமேஷனில் பெரிய ஆளாக இருந்தால் கூட அவங்களோட மெயின் ஆடியன்ஸ் குழந்தைங்களுக்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு படம் காட்டணும்னா அதுக்கு 3 டிக்கெட் உங்களுக்கு வாங்கணும், அப்பா அம்மா குழந்தை. ஸோ அதனால் இப்போ அந்த டிஸ்னி ஒயிட் வாஷ் பண்ணதுனால இப்போ ஃபுல்லாக வந்து அனிமேனா குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி 3Dனாலே உடனே பிக்சார் இருந்துச்சு. ஸோ பிக்சார் தான் ஃபஸ்ட்டு அதை மெட்டீரியலைஸ் பண்ணாங்க ஒரு குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட்னு. அதனால் இப்போ எல்லாரும் 3D பார்த்தாலும் சரி, 2D பார்த்தாலும் சரி, டிஸ்னி குழந்தைங்களுக்கு, இல்லாட்டி அனிமே 3Dனா அது வந்து அதுவும் குழந்தைங்களுக்கு, அது மாதிரி ஒரு கேட்டகரைசேஷன் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து அனிமே வந்து ஆக்சுவலாக உடச்சிட்டு வருது. ஸோ ஃபார் மீ அனிமேஷன் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூல். ஓகே. எல்லாருமே வந்துட்டு அது ஒரு ஜஸ்ட்டு 2D ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றனால அது கார்ட்டூன். 3Dனா உடனே பிக்சர் அவங்க தான். இது என்ன உடனே டிஸ்னி இவங்கெல்லாம் வந்துருவாங்க. எல்லாருமே வந்து இப்போ நம்ம நருட்டோ மாதிரி அனிமே ஏதாவது பார்த்தாலும் சரி, இல்லை டாம் அண்ட் ஜெரி, இல்லை பார்பி அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாலும் சரி, இதுவும் அதுவும் ஒண்ணுதா இதுவும் அதுவும் ஒண்ணா அப்படின்னு கேட்க தோணும். ஆனா அது இப்போ சேட்லி நிறைய பேர் அப்படிதான் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் நம்ம யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, இப்போ கொஞ்சம் வயசுல பெரியவங்களுமே வந்துட்டு மோஸ்ட்டாக, ஏன்னா பாருங்களேன், இப்போ அனிமே வந்துட்டு பார்க்குறவங்கள தாண்டி அனிமே செய்கிறவங்களே வந்துட்டு நிறைய எங்களோட வயசில் பெரியவங்க தான். அனிமே ஸ்டோரிஸ் எழுதுறவங்க, அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஏஜ்டு பீப்புள் தான். ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ நாங்கள்லாம் உள்ளே வரோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அனிமே எப்படி உங்களுக்கு மாற்றிருக்கு, உங்களோட அனிமேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி மாற்றிருக்கு. அதே மாதிரி அனிமேலேயும் ஒரு 4-5 ஸ்டைல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஹைப்பர் ரியலிசம், நல்லா கோஸ்ட் ஷெல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். மூவ்மெண்ட்டும் நல்லா ஃப்ளூயிடாக இருக்கும். எக்ஸ்பிரஷன், இமோஷன், கதை, கண்டென்ட்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அதுவே செகண்ட் லெவல் வந்தீங்கன்னா ட்ராகன் பால் ஜி, டீமன் ஸ்லேயர், அதுக்கப்புறம் வேற எந்த செயின்ஸா மேன், அந்த மாதிரி ஒன் பஞ்ச் மேனு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் இருக்குது. ஸோ ரியலிசம், அப்புறம் ஒரு அனிமே அந்த டிஃபால்ட் இது. அதுக்கப்புறம் வந்து இது டோரேமான், ஹயோ மியாசாக்கி அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன். அதுக்கப்புறம் சின்சான் ஸ்டைல் நிறைய இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஸோ அதுலேயே வந்து ஒரு 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டைல் இருக்குது. ஆனால் அந்த கேட்டகரியை நான் வந்து அவ்வளோ டைசெக்ட் பண்ணி பார்க்கல. அது வந்து ஒரு அனிமேக்கான ஒரு லாங்குவேஜ். அந்த ஃபார்மெட்லாம் மாற்றி இருக்குமே தவிர அந்த அனிமே இண்டஸ்ட்ரியாக அந்த 4 ஸ்டைலுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸ்டாப் மோஷன் இருக்குது. அனிமேலேயே இப்போ லவ் டெத் ரோபாட் சொல்கிறேன் 3D தான். ஆனால் ஒவ்வொரு 3D ஷார்ட் ஃபில்மும் வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் 2Dயும் இருக்குது. ஸோ அது மாதிரி எவ்வளோனா வெஸ்டர்னில் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. இப்போ பிக்சாரில் கூட 3D அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிக்சார் பழைய பிக்சாரில் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வேறு ஸ்டைலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ கடைசியாக பார்த்த 3D அனிமேஷன் இருந்தது? திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா 3D நான் மோஸ்ட்டாக நிறைய அனிமே தான் பார்க்குறேன். 3D அனிமேட்டட் இதே பார்த்தேன். ஜூட்டோபியா 2 வந்துச்சு இல்லையா? ஸோ அது தியேட்டர் போய் பார்த்துருந்தேன். ஸோ அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இப்போ அதே மாதிரி இதுவும் கேட்டான், ஹாப்பர்ஸ்னு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுல்ல பிக்சரோடது, ஒரு இது போட்டு மாஸ்க் போட்டு இதில். ஸோ அதில் வேறு ஸ்டைல் இருக்குது, இதில் வேறு ஸ்டைல் இருக்குது. ஸோ அதனால் வெஸ்டர்ன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மேட்ஸ், நிறைய ஸ்டைல், எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் அனிமேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரிக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஷோ பார்த்தாலும் சரி, என்ன டிவி சீரிஸாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், அனிமேக்குன்ட்டு தனியாக இருக்கு ஸ்டைல், ஒரு பேலட் ஆஃப் ஸ்டைல் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணலாம். வெஸ்டர்ன் வந்து என்ன வேணால் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அதான் நான் நோட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிமேக்கும் கார்ட்டூன்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அந்த ஆர்ட் ஸ்டைல் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது கார்ட்டூனில் வந்துட்டு
கேரிகேச்சர் மாதிரி கொஞ்சம் இருக்கும், ம் கிட்ஸ்க்காக கியூரேட் பண்ண மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப கோராவும் இருக்காது, ரொம்ப கிட்டிஷா. அது பார்த்தாலே வந்துட்டு டோரேமான் ரொம்ப மாதிரி. சீரியஸாக இருக்காது அது. டோரேமான். அதே இப்போ அனிமே சைடில் வந்தோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக டோரேமான் இல்லை சின்சானே கூட எடுத்துப்போமே, ம் அந்த குழந்தைங்க பார்க்குற அனிமேவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நருட்டோ, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டு, ம் அட்டாக் ஆன் டைட்டன்ஸு, இல்லை கிண்டமா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெரியவங்க பார்க்குற அனிமே, காமெடி ஜான்ராவாக இருக்கட்டும், ஹாரர் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த ஜான்ரா எடுத்தாலுமே வந்துட்டு அதில் இருக்கிற அவங்களோட ஆர்ட் ஸ்டைலில் இருக்கட்டும், அதில் இருக்க அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஹேர் கலர் கூட வந்துட்டு இப்போ கார்ட்டூன்னா ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆனிமேல பார்த்தீங்கன்னா திடீர்னு நார்மலாக ஒரு ஸ்கூல் போகிற பையன் எல்லாருமே வந்துட்டு அந்த ப்ரௌன் ஹேர் இல்லை பிளாண்டு ஓகே, ஒரு சிலருக்கு நேச்சுரலாக இருக்கும், ஒரு சிலர் அடிச்சுப்பாங்க. ஆனால் இப்படி அடிக்கிற மாதிரி ரெட் கலர் மண்டை, ப்ளூ கலர் மண்டை. ஸோ இந்த மாதிரி ஹேர் கலர்ஸோட எல்லாம் இருக்க மாதிரியோ. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிராகன் பால் சி. கோகு வந்து யாராவது சூப்பர் சைனா மாறினா முடி எப்படி இருக்கும் அதுல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ சைக்கின்னு ஒரு அனிமே இருக்கு. அந்த பையன் வந்துட்டு ஒரு சைக்கிக். அவனோட ஒரிஜினல் ஹேர் கலர் வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கும். ஃப்ரம் பை பர்த்ல இருந்தே வந்து அவனுக்கு பிங்க் கலர் ஹேர் இருக்கும். அவன் வந்துட்டு அவனோட சைக்கிக் பவர்ஸை வச்சு அவன் தனியா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாருக்குமே அவனை பார்த்தாக்கா அது வந்துட்டு நார்மலா பிளாக் கலர் ஹேர் தான், இப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவனுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே அவங்களோட பிரெயின்ஸை வந்து இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா சொல்லுங்க, யாருக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிங்க் கலர் ஹேரோட பிறப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அனிமையோட ஸ்டைல். எப்படி சொல்கிறது, கார்ட்டூனை விட இதில் வந்துட்டு ஆர்ட் ஸ்டைல் வந்துட்டு கார்ட்டூனுக்கும் அனிமைக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுனாலும் அனிமைக்குள்ளேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக அதுதான் அந்த அனிமையோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பீஸ் பார்த்துப்பீங்க. ஒன் பீஸ் பைரட்ஸ் பற்றி தான். ஒன் பீஸ் என்னோட ஃபேவரட் அனிமே. அதில் வந்துட்டு அந்த அனிமேஷன் ஸ்டைல் தான் வந்துட்டு நான் ஸ்டார்டிங் அது ரொம்ப அதோட பழைய ஆர்ட் ஸ்டைலில் இருந்தப்போலேருந்தே பார்த்துட்டு வரேன். எனக்கு நான் இப்போ யாருக்காச்சும் நார்மலாக அனிமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் பீஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒன் பீஸ் பாருங்க எடுத்த உடனே அப்படின்னா எல்லாருமே எத்தனை எபிசோடுப்பா அப்படின்னு கேட்டால் 1055 எபிசோடு இருக்குது அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ எபிசோடு உட்காந்து பார்க்கணுமா அப்படி. ஆனால் உட்காந்து நிறைய சீரீஸில் ஒரு எபிசோட் 40 நிமிஷம், அதை மட்டும் உட்காந்து 5 சீசன் ஒரே நைட் உட்காந்து செய்கிறேன் நான் சேலஞ்சாக பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே 20 நிமிஷம் எபிசோட் பார்க்கணுன்னாக்கா ஒன்றும் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா. ஒன் பீஸ் வந்துட்டு அதோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 100 எபிசோட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆர்க்கு கடக்கிற வரைக்கும் வந்துட்டு அதில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும், பழைய ஹேண்ட் ட்ரான் ஆர்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டைம் ஸ்கிப் வரட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க ஒரு ஹையட்டஸ் போயிட்டு வந்த பிறகு அவங்க வந்து டோட்டலாக வேற ஒரு ஆர்ட் ஸ்டைலில் இருக்கும், பயங்கரமாக இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ஆஃப் ஒன் பீஸ் எடுத்து பார்க்குறப்பையும் இப்போ கரண்ட்டாக லாஸ்ட்டாக வந்து 1155 எபிசோடு எடுத்து பார்க்குறப்போ அவங்களோட ஆர்ட் ஸ்டைல் அந்த அனிமேஷன் க்ரோத் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஒரு சில அனிமே வந்துட்டு எனக்கு இப்போ டீமன்ஸில் படம் வந்துச்சுல்ல, இப்போ அதில் வந்து ஃபுல்லாக 3D ஆக்கிட்டாங்க. இப்போ அனிமேல இருந்து அந்த இதுவே இல்லை முன்னாடி. அந்த 2D ஃபீல் இருந்துச்சுனாலுமே வந்துட்டு அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து அது 3Dன்னு தெரியும், ஏன்னா இப்போ நானுமே அதே லைனில் இருக்கிறதுனால எனக்கு ஓகே இது எப்படி செய்கிறாங்க, 3Dயில் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த 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 லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. இப்போது என்னதான் வந்துட்டு நம்ம அனிமேல ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்த லிக்விட் மோஷன் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இப்போ ஆஸ்கர்லாம் வந்துட்டு எனக்கு டீமன் ஸ்லேயர் தரலையே அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆன்லைன்லையுமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நிறைய படம் பண்ணிடுச்சு. இப்போ டாப் 10 அனிமேல டீமன் ஸ்லேயர் வந்துருச்சு. சரி, அந்த ஒரு சீனுக்காகவே கொடுத்துருக்கலாம், பட் ஓகே அந்த ஒரு சீனுக்காக எக்ஸாஜரேட் பண்ணல, அந்த ஒரு சீனை மட்டும் வச்சு பேசல, ஓவராலாகவே வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன வருத்தம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு அனிமேல வந்துட்டு லிமிட்டட் அனிமேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு எப்படி நீங்கள் ஒரு அனிமேட்டராக எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்துட்டு அனிமேக்கு இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி வீக்னஸ் அது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அது வந்துட்டு ஒரு ஸ்டைலிஸ்டிக் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? உண்மையான ஸ்டைலிஸ்டிக்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா டெக்னிக்கல்னு சொல்லுவேன். பட் உண்மையான ரீசன் என்னென்னா பட்ஜெட் தான். இப்போ ஒரு அனிமேட்டட் ஷோ பண்ணுறோன்னா, இப்போ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்னில் பண்ணுறோன்னா
அது ஒரு மாதிரி ஒரு கார்ட்டூன் ஃபார்மேட்டில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கார்ட்டூன்னா எல்லாமே ரிக்டு அதில் வச்சுட்டு டூன் பூம் வச்சு ஹார்மோனியில் ரிக் பண்ணி பப்பெட் வச்சு பண்ணிவிடுவாங்க. பட் அனிமேனா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வரைஞ்சி தான் தெரியும். ரிக் பண்ணுறது அவ்வளோ பெரிய இது இல்லை, அதான் அந்த ஸ்டைலே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாரும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது சீரிஸ் மாதிரி எவ்ரி டே பண்ணணும்னா அப்போ ஆப்வியஸ்லி டைம் சேவ் பண்ணணும். வாரம் வாரம் நீங்க பாக்குறதுக்கு ஒரு எபிசோடு வரணும்னா ஆ இவ்வளவுதான்டா பண்ணுவேன் பாருங்க. ஆ ஆனா அதுலயே நல்லா தரணும் இல்லையா? அதான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இப்போ வெஸ்டர்ன் அனிமேஷன்னா 24 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு. ஸோ ஒரு செகண்ட் நான் காட்டணும்னா அதுக்கு 24 ஃப்ரேம் வரையணும். ஆனால் அது அனிமேல பார்த்தீங்கன்னா 12 இல்லாட்டி 16 இருந்தால் போதும். 12 to 16 ஃப்ரேம்ஸ்க்குள்ளே ஒரு செகண்ட் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. ஸ்லோவான ரன் ஃப்ரேம் டைம். ரெண்டாவது வந்து மூவ்மெண்ட் நிறையா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய அனிமேஷன் ஏதாவது எடுத்துக்கலாம். பியூட்டி அந்த பீஸ்ட் அதெல்லாம் இருக்கும்ல, அதில் அந்த டான்ஸ் அதெல்லாம் இருக்கணும், ரொம்ப மிட்டிகுலஸாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக அனிமேல பண்ணிங்கன்னா எல்லாம் கேமரா ஆக்ஷனு ட்ரமாட்டிசம் அது மாதிரி கட்டும். ஒரு கேமராவில் ஒருத்தனுடைய இப்போ இது மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க, கேமரா கட் பண்ணோன்னா ஒரு கன் மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட். அடுத்தது கேமரா திருப்பி போகும்போது இந்த ஒரே எக்ஸ்பிரஷன் ஷாக்கில் இருக்க மாதிரி. அப்போ அது ஆக்சுவலாக ஒரே ஷாட்ல வந்து வெஸ்டர்னில் முடிச்சிருப்பாங்க அந்த எமோஷனை. பட் இந்த கேமரா டைனமிசம் அந்த எக்ஸாஜரேஷன் அவங்க அந்த ஃப்ளூயிட் மோஷன்ல மொத்தமா ஒரே இதுவா காமிக்கிறதுக்கு பதிலா கட்ஸ் அண்ட் சினிமேட்டிக் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து பட்ஜெட்டையும் சேவ் பண்ணு, கதையும் நல்லா எக்ஸாஜரேட்டடாக சொல்லுது. ஸோ ஓகே, அப்படி பார்த்தா வெறும்னே வந்துட்டு கிட்ஸுக்கு பார்க்குற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறப்போ அது அப்போ அடல்ட்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரி தானே இருக்கும் இன்னும் நிறைய. இல்லை அதான் நீங்கள் இப்போ அடல்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியில் தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க. இப்போ அனிமேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கோஸ்ட் நேஷன் எடுத்துக்கும். பழைய இது அனிமேஷன் தான். அது அனிமேஷன் படமாக இருந்தும் நிறைய கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர அனிமேட்டடாக ஃப்ளூயிடாக எல்லாம் பண்ணாங்க. அதுவே சீரீஸாக எடுத்தாங்க. ஸ்டாண்டர்லோன் காம்ப்ளெக்ஸ், கோஸ்ட் நேஷன் ஸ்டாண்டர்லோன் காம்ப்ளெக்ஸ்னு எடுத்தாங்க. அது வந்து நல்ல நார்மல் அனிமே ஃபார்மேட். ஹோல்டு இருக்கும், மவுத் மட்டும் பேசும், சின்ன சின்ன சாக்குகா மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நார்மலைஸ் ஆகிடும். ஸோ அதே படம் வந்து செகண்ட் பார்ட் வந்து கோஸ்ட் நேஷனோட செகண்ட் பார்ட் மூவியோட சீரீஸோட இதில் மூவியோட வரும்போது இன்னசென்ஸ்ன்னு பண்ணாங்க. அது ஃபுல்லாக வெஸ்டர்ன் அனிமேஷனில் போயிட்டு இந்த ஜம்ப்பு அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த ஃப்ரேம் ரேட்லாம் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் நல்லா ஃப்ளூயிட் மோஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடல்ட் பார்க்குறாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி அவங்களோட இதுக்காக அதை மாதிரி அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ இன்னும் அனிமே வந்து அந்த ஸ்டைலில் இதுவாக இருக்காங்களே தவிர அவ்வளோவா மாற்றலை, அவங்களுடைய ஒரிஜினல்ஸை மாற்றலை. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி அதில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அப் அண்ட் டவுன் அது மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆளுங்களை இன்னும் அதுக்கேற்ற மாதிரி இது வரைஞ்சிருக்காங்க, பார்க்க பொம்மை மாதிரி இருக்கு, அப்போ பொம்மை படம் தான் அப்படின்ட்டே இருக்காங்க. ஒரு ஆனிமேக்கு, அதாவது ஒரு ஆனிமேயோட சக்ஸஸ்க்கு எது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட ஆர்ட் ஸ்டைல் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதோட ஸ்டோரி டெல்லிங் டெப்த் ஒரு ரீசனாக இருக்கலாம் நினைக்கிறீங்களா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அதில்? மோஸ்ட்லி ஸ்டோரி டெல்லிங்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ட் ஸ்டைல் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஒவ்வொரு அனிமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் அந்த ஆர்ட்டில். ஸோ ஸ்டோரி தான் வந்து ஒவ்வொரு அனிமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நருட்டோ எடுத்துக்கோங்க. அவன் வந்து ஒரு டீமன் இருக்கவங்குள்ள, அவன் வந்து கொஞ்சம் ரஃப்பான கிட்டு, அவனுக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காதவன். ஸோ அதே தான் ஈனுவேஷன்லேயும் இருக்கும். ஒரு டீமன் இருப்பான், அவனுக்கு வந்து கர்ஸ் இருக்கும், அதை மடைக்கணும்னு அவன் இது பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த ஸ்டோரி எப்படி சொல்கிறாங்க, அவங்க எப்படி அந்த கேரக்டரோட ட்ரெஜெக்டரி என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் ஸோ அந்த ட்ராமா ட்ராவல் பண்ணி வர அந்த ஜேர்னி பற்றி நிறைய பேசுறது. கரெக்ட். ஸோ அந்த ஸ்டோரி கூட எல்லாரும் ரிலேட் பண்ண முடியுது. ஓகே இது என்ன மாதிரி இருக்குது, இது அது மாதிரி இருக்குது, இது ரிலேட் பண்ணா என்கேஜாக வச்சுருக்கு. ஆர்ட் ஸ்டைல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ சில அனிமையெல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது, ஆர்ட்டு அவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்சான் வரையணும்னா ஒரு 10 வயசு பையனே வரைஞ்சிருவான் பார்த்து. ஸோ அப்படி இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்டோரி நல்லா இருக்கிறதுனால தானே அந்த நாட்டினஸ், அந்த உள்ள இருக்க ஹியூமர், அதனால் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஓகே, ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆர்ட் ஸ்டைல் பற்றி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு பெக்யூலரான ஒரு அனிமே வந்துட்டு ஞாபகம் வருது. ஆக்குனோ ஹனா அப்படின்னு சொல்லி ஒரு அனிமே இருக்குது. அதாவது ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். அது வெறும் 13 எபிசோட்ஸ் தான் அந்த அனிமே. ஆனால் அதோட அனிமேஷன், அந்த ஆர்ட் ஸ்டைலே வந்துட்டு ரொம்ப இப்போ நார்மலாகவே இப்போ நம்ம வந்து அனிமேல அது ஃபோக்கஸ் பண்ணுறப்போ கம்மியாக தான் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டீட்டெயில் வந்துட்டு அதில் அந்த ஆக்குனோ ஹனாங்கிற அனிமேல வந்து சுத்தமாக இருக்காது. அது மோரோவர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரோட்டோஸ்கோப்டு அனிமேஷன் மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் நார்மலாக இப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா, ஆளுங்க யாராச்சும் போகிறாங்கன்னா ஒரு ரோட்டோ போட்டு அவங்களுக்கு ஒரு பிளாக் மாஸ்க் போடும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதில் தான். ஜஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு கண்ணுக்கெல்லாம் ஒரு டாட், ஒரு லைனு, வாய்க்கு ஒரு லைனு,
அந்த மாதிரி தான் ஒரு அது. ஆனால் அந்த கம்மி டீட்டெயில் வச்ச ஒரு ஆர்ட் ஸ்டைல்லையுமே வந்துட்டு அதோட ஸ்டோரி அந்த டெப்த்து தான் வந்துட்டு அதை ரொம்ப தூக்கி கொடுத்து. எனக்கு என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அனிமேஸ் வந்து பார்க்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் அனிமேஸ் அதோட ஆர்ட் ஸ்டைல் வந்துட்டு என்னதான் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப லோ பட்ஜெட்டான ஒரு சீரீஸ் மாதிரி இருந்துச்சுனாலும் அதுலேயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அது அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா. அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு என்ன அது பார்த்ததும். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ ஆனிமே மட்டும் எப்படி அவங்களால முடியுது? ஏன்னா அவங்க வந்துட்டு டீட்டெயில் ரொம்ப அதிகமாக போட்டு இப்போ டீமன் ஸ்லேயர்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹை லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் வச்சு அவங்க ஸ்டோரியுமே பயங்கரமாக இருக்குது. இதில் வந்துட்டு டீட்டெயிலே சுத்தமாக இல்லைடா, நான் வெறும் ஒரு 4 கோடு போட்டே வந்துட்டு நான் உனக்கு இவ்வளோ மாதம் ஒரு கதையை சொல்கிறேன்டா, உன்னை வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ளே இழுத்துட்டு வரேன் உன்னை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி அவங்களால மட்டும் முடியுது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பார்த்தப்போ. ஸோ அந்த இந்த கொஸ்டின் அது ஆர்ட் ஸ்டைலா இல்லை ஸ்டோரி டெப்த்தான்னு உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசனே மெயின் இந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ அடுத்து நம்ம இன்னும் பிகர் பிக்சர் பார்ப்போம். ஸோ இப்போது ஆனிமே அப்படிங்கிறது வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு ரொம்ப அண்டர்ரேட்டடாக குறிப்பிட்ட ஒரு சில மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா அவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. திடீர்னு இப்போ அது வந்துட்டு ஒரு குளோபல் டாமினன்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு அதோட ரீச் போனதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி அதை அச்சீவ் பண்ணுச்சு அந்த லெவலில் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டோரி வந்து டெவலப் ஆகிருக்கு, ஸ்டோரி மோட்டிவேட் பண்ணுதுன்ட்டு. ஸோ அது மாதிரி இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறதுனா யூடியூப். யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா யூடியூப்பில் எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட் இருக்குது, நிறைய வேரியஸ் கண்டென்ட்டு எல்லாருக்கும். அதனால் யார் போனாலும் சரி அதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு யூடியூப். அதே மாதிரி அனிமேல வந்து சச் எ ஹியூஜ் லைப்ரரி, யாருக்காவது ஏதாவது ஒன்று இருந்தே தீரும். என்ன மாதிரி ஜான்ராஸ் தெரினாலும் இருக்கும். இப்போ அனிமேஷன்லனா சில்ட்ரன்ஸு இல்லாட்டி செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் க்ரோத் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சார் படம் எல்லாமே வந்து யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் மேட் டு டூ குட் கிரேட் திங்ஸ், எல்லாமே அந்த மாதிரி அந்த ஃபீலில் தான் இருக்கும். ஸோ ஆனால் அனிமேல் அப்படி இருக்காது. ஹாரர் இருக்கும், டெய்லி ரொமான்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சைஃபை த்ரில்லர், சைக்கலாஜிக்கல் ட்ராமாஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய நிறைய ஜான்ரா இருக்குது, நிறைய ஜான்ரா நிறைய கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதனால யாராவது ஒருத்தனை எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு அனிமே. ஸோ அவங்க ஹுக் ஆகிடுறாங்க. ஹுக் ஆனது என்ன பண்ணுவாங்க, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய ஃபாஸ்ட்டாக பரவுறதுனால நானே நிறைய பேர்கிட்ட சொல்லி இந்த அனிமே நல்லா இருக்கு பாடுறா, நீ அனிமே பார்க்க மாட்டியா, சார் லைஃப்பை தொலைச்சிட்டேன் அது சொன்னோன்னே எல்லாருக்கும். ப்ளஸ் இப்போ ஆன்லைன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண அனிமே. நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அனிமேனே ஒரு தனி கேட்டகரி மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. ப்ளஸ் கிரன்ச்சி ரோல் தான் எனக்கு கிரன்ச்சி ரோல் கூட பிரச்சனை. எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு ஓடிடி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது கண்டென்ட் வந்துட்டு அவங்க உள்ள கொண்டு வராங்க. அமேசான் பிரைம்லயுமே இப்போ அனிமே இருக்கு, அனிமேனுக்கு தனியாக ஒரு கேட்டகரி இருக்கு. டீமன் ஸ்லேயர் இப்போ அதெல்லாம் தான் போட்டுருக்காங்க. திருப்பி இப்போ நம்ம ஊர் டிவிஸ்ல டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல வந்துட்டு மறுபடியும் இப்போ நான் சின்ன வயசுல டிராகன் பால்ஸ் எல்லாம் தமிழ்ல பார்த்தது இப்போ மறுபடியும் தமிழ்ல. இப்போ டிராகன் பால் சூப்பர்லாம் தமிழ்ல போயிட்டு இருந்துச்சு. நான் போறேன், எங்க சித்தப்பா பையன்லாம் சின்ன பையன், குட்டி பையன், அவன் 5th 6th தான் படிப்பான். அவன் உட்காந்து டிராகன் பால்ஸ் தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு டப் பண்ணி பார்க்கறதுல இப்போ இருக்கிற டப்பிங் எனக்கு பிடிக்கல சார். என்ன ஜாப்பனீஸ்லேயே பார்த்து பழகிட்டதுனால அது அந்த அந்த ஃபீல் வர மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா இப்போ ஜாப்பனீஸில் பார்க்குறப்போ அவங்க வந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக அவங்களோட டப்பிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த லாங்குவேஜ்க்கான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த சாயல் வந்துட்டு இப்போ நம்ம தமிழுக்கு வரப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது என்ன. அதனால நான் யாராச்சும் போய் பார்த்துட்டு இருந்தேன்னா போய் இது தலையிலே தட்டி இங்கிலீஷில் பார்க்குறேன், தமிழ் சுத்தமாக நீ வந்து ஜாப்பனீஸ்லேயே பாரு அனிமே, அப்போதான் நல்லா இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம அந்த ஒரிஜினல் இது அப்படியே பார்த்தா தான் நமக்கு அது ஃபீல் ஆகும். சப்டைட்டில் வச்சு பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி எல்லாரையும் நான் புஷ் பண்ணேன். நானே நிறைய பேர் அனிமே பார்க்க, என்னால் நிறைய அனிமே பார்த்தவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு அதுக்காக நன்றி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியோட நிலைமை வந்து எப்படி இருக்குது? அதாவது நம்ம இந்தியன் அனிமேட்டர்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? இப்போது மோனோலித் அகாடமி ப்ளஸ் மோனோலித் மாதிரி இன்னும் நிறைய அகாடமிஸில் வந்துட்டு நிறைய யங் அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வெளியே இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்குது, என்ன ஸ்கோப் இருக்குது, அது பற்றி உங்களோட பாயிண்ட் என்ன? இப்போ ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ சொல்லலாம் பாகுபலி இட்டர்னல்ஸ். ஸோ அது வருது. இப்போ அது வரதுனால இப்போ ஆப்வியஸ்லி நிறையா கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொன்னேன்ல, இப்போ ஓவர்சீஸோடைய அவுட் சோர்ஸ் ஒர்க் நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். டபுள் நெகட்டிவ் இங்கே இருக்குது, ப்ரைம் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் ஐஎல்எம்
டெக்னிக்கலர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டூடியோஸ்லாம் இப்போ இங்கே இருக்குது. ஸோ டேலண்ட் வந்து இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடியோஸ் இங்கே இப்போ ஐஎல்எம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் தான். அவங்க அது வரைக்கும் வந்து யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வராங்கன்னா ஆப்வியஸ்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லாருக்கும் தேவை. 3D 2D அனிமேஷன் எல்லாருக்கும் தேவை. எஸ்பெஷலி 2D. இப்போ 2D வந்து மோஸ்ட்லி வந்து யூஎஸ்ல தான் இருக்குது. யூஎஸில் இப்போ ஃபேமிலி கை, அதுக்கப்புறம் சிம்சன்ஸ், அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்க ரிக் பேஸ்ட் அனிமேஷனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்களும் திருப்பி அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல இப்போ மும்பையில் வந்து 2D ஸ்டுடியோஸ் நிறையா வந்து யூஎஸ்க்கு கிளைண்ட்ஸ்க்கு ரிக்ட் அனிமேஷன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து மோனலித் வந்து வெரி ஸ்பெஷலைஸ்ட். இப்போ நாங்கள் வந்து டூன் பூம் ஹார்மனி, டூன் பூம் ஸ்டோரி போர்ட் ப்ரோ அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லித்தரோம்னா நாங்கள் வந்து டூன் பூமோட ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டராக நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக எப்படி 2D ரிக் எப்படி பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் பண்ணணும்னா எப்படி பேப்பர்லெஸ் பண்ணுறது, அதுன்னு எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த ஐடி பூம் ஆனிச்சுல, கரெக்டாக ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் படித்தவங்க எல்லாருக்கும் பயங்கரமான இது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 2D அனிமேஷனுக்கு ஒரு பெரிய பாயிண்டில் இருக்குது, ஒரு டிப்பிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ இதில் இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இதை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ப்ளஸ் இப்போ ஏஐ வேறு வந்துட்டுருக்கு. இப்போ ஏஐ வச்சு ப்ராம்ப்ட் போட தப்புன்னு சொல்லலை. ப்ராம்ப்ட் போட்டு ஒன்று பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது. பாயிண்ட் பண்ணிடுறது பண்ணிடலாம். அது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான், ஒரு விஷயம் சொல்கிறது தான். இப்போ அதுலேயே இப்படி பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே லேஸாக இப்படி இது பண்ணு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி முடியை தள்ளி விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எத்தனை ப்ராம்ப்ட் போடுவீங்க? அது எத்தனை இரிட்டேட்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். ஒன்று இப்படி பண்ணால் இப்படி ஆட்டும் அது மாதிரி பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வீடியோ டு அனிமேஷன், வீடியோ டு வீடியோ மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வரையணும் அனிமேஷன் மாதிரி, அந்த ஃப்ரேம்ஸ் கரெக்டாக வரையணும். மேபி நாட் ஹை குவாலிட்டி. இப்போ ஒரு 2D அனிமேஷன் முன்னாடி இருக்கும்போது எப்படி ஒவ்வொரு ஃப்ரேமாக வரைஞ்சி ஒவ்வொன்றா ப்ரிண்ட் பண்ணி அது மாதிரி பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ரஃப்பாக வரைஞ்சி அதை வந்து அனிமேஷன் பிரின்சிபல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதை கலர் அடிக்கிறதுக்கும் ரெண்டரிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேம் இருக்குது முன்னாடி அதாவது லோ லெவல் எல்ஓடியா, லோ ஆப்ஜெக்ட் டீட்டெயில். ஸோ அது மாதிரி இப்போ பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும்ல 3Dயில். அந்த லெவல் ஆஃப் டீட்டெயில் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு பாக்கி கிராஃபிக்ஸு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஏஐ வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ ஏஐ வந்து ஒரு என்ஜின் மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஒரு ரெண்டர் என்ஜின் மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு ஆர்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். எதர் பென்சிலாக இருக்கட்டும், இல்லை 3Dயாக இருக்கட்டும், இல்லாட்டி டிஜிட்டல் ஆர்ட்டாக இருக்கட்டும். அதை மினிமலிஸ்டிக்காக கொடுக்கும்போது கூட உங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஒரு கரெக்டாக ட்ரெயின்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெண்டர் பண்ணும்போது நீங்கள் நல்லா டாப் குவாலிட்டி கிரியேஷன் வந்து ஒரிஜினலாக இருக்கணும், சப்போர்ட்டாக வேணால் ஏஐ. எக்ஸாக்ட்லி சொல்கிறீங்க. ஸோ ஆனால் இப்போ அதான் இப்போது ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருக்குது? இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்குது. ஏஐ வந்ததுனால ஐயோ இந்த ஜாப் போய்டுமோ, 3D அனிமேட்டர்ஸ் வேலை போய்டும், 2D அனிமேட்டர்ஸ் வேலை போய்டும், இதுக்கப்புறம் எல்லாமே ஏஐ பார்த்துக்கும், ப்ராம்ப்ட் போட்டால் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது. எங்கே நமக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ வந்துட்டு இப்போது அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு வரம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு சாபம்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஓகே, இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி ஏஐ வந்து ஒரு என்ஜின் மாதிரி யூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி ஃபைனலைசிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏஐ வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க டூலாக, ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ், இது மாதிரி மியூசிக் வீடியோ, ஆட்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி வந்து லேக் ஆக தான் போகுது. பட் அதுக்கும் நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். இந்த புது ஏஐ ஜென்ரேஷன் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பண்ணுறாங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு 2D அனிமேஷனில் ட்ரெயின் பண்ணுறது இல்லாமல் ஏஐ இன்டெகிரேஷனுமே ட்ரெயின் பண்ணுறீங்க. ஆமாம், எப்படி ஃபுல் ஃபார்ம்டாக ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ், இந்த ஆட்லாம் சொன்னால அதுக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறோம். அதை இப்போ ஏஐ வந்து நம்ம த்ரெட்டாக பார்க்குறத விட அதோட ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு காட்டில் தனியாக வேட்டைக்கு போயிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட ஒரு பார்ட்னராக எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி அதனால டூல்ஸும் நாங்கள் சொல்லித்தரோம். ஓகே, லாஸ்ட்டாக இப்போ வந்துட்டு ஒரு ஃபன் செக்மெண்ட். நம்ம வந்து இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் கேம் விளையாடுவோம். நான் வந்து டக்குன்னு கேள்வி கேட்பேன், நீங்கள் டப்புன்னு பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓல்டு அனிமேவா இல்லை மாடர்ன் அனிமேவா? மாடர்ன் அனிமே. ஃப்ளூயிட் அனிமேஷனா இல்லை ஸ்ட்ராங் டைரக்ஷனா? ஸ்ட்ராங் டைரக்ஷன். ஸ்டைலைஸ்ட் அனிமேஷனா இல்லை ரியலிஸ்டிக் அனிமேஷனா? ஸ்டைலைஸ்ட். ஸ்டோரி டெப்த் ஆர் விசுவல் குவாலிட்டி? ஸ்டோரி டெப்த். எமோஷன் கன்வே பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி அனிமேஷனா இல்லை லைவ் ஆக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அனிமேஷன். 2D அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஸ்டோரி டெல்லிங் பெர்ஸ்பெக்டிவ்ல அனிமேவா இல்லை கார்ட்டூனா? அனிமே. ஓகே,
ஹேண்ட் ட்ரான் அனிமேஷன்னா இல்லை டிஜிட்டல் அனிமேஷன்? டிஜிட்டல் அனிமேஷன். ஓகே. இப்போது சீரீஸ் பார்க்குறப்போ, இப்போ அனிமே வரட்டும் இல்லை சீரீஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ பிஞ்ச் வாட்ச் பண்ணுவீங்களா இல்லை வீக்லி எபிசோட்ஸ் பார்க்குறது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? வீக்லி எபிசோட்ஸ். ஒரே டைம் பார்க்க நேரம் இருந்தால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி. இப்போ ஒரு ஆனிமேட்டரா ஆனிமே ஸ்டைலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய தோணியிருக்கா, இல்லை நார்மலாக இந்த ட்ரெடிஷ்னல் கார்ட்டூன் ஸ்டைலில் பண்ணணும்னு சொல்லி தோணியிருக்கா? ரெண்டுமே இல்லை, நடுவில் இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அனிமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டைல். அனிமேஷன் என்னதான் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் தெரிஞ்சிருந்தாலும் அனிமே வந்து ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் மாற்றும். அதனால நான் அதுக்கு நடுவில் இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சைடு வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி நாங்கள் இது பண்ணணும். நீங்கள் ஏதாவது அனிமே ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னுடைய ஒர்க்லாம் பர்சனல் ப்ராஜெக்ட் அனிமே, ரஃப் அனிமேஷன் அதெல்லாம் இருக்கும், 2Dயில் பண்ணதெல்லாம். கண்டிப்பாக நான் யாரை பார்க்குறேன். ஃபைட் கோரியோகிராஃபிக்கு அனிமே ஃபைட்ஸா இல்லை கார்ட்டூனில் வர அந்த ஃபைட்ஸா? அனிமே தான். சக்குகா. ஓகே. அனிமே ஃபைட் சீனில் அடிச்சுக்க முடியாது. இப்போ சிம்பிள் கேரக்டர் டிசைனா இல்லை ஹைலி டீடைல்டு கேரக்டர் டிசைனா? சிம்பிள் கேரக்டர் டிசைன். கதை இருந்தால் போதும். ஓகே. நிறைய ஃப்ரேம்ஸ், மோர் ஃப்ரேம்ஸா இல்லை பெட்டர் காம்போசிஷனா? மோர் ஃப்ரேம்ஸ். இல்லை பெட்டர் காம்போசிஷன். ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணுறது? ஓகே. இந்தியன் அனிமேஷன் ஃபியூச்சர் வந்துட்டு எப்படி இருக்கு? ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கா இல்லை கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கா? ஆப்டிமிஸ்டிக். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். அனிமே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனிமே இஸ் ஓவர் ரேட்டடா இல்லை அண்டர் ரேட்டடா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டுட்? எல்லாருக்கும் இன்னும் தெரியல அனிமையோடைய உண்மையான மீனிங் தெரியல அப்படின்னு. ஓகே, இது கரெக்டான ஒரு பாயிண்ட். நீங்கள் இல்லை ஓவர் ரேட்டட் இல்லை அண்டர் ரேட்டடா தான் மோஸ்ட்டாக நீங்கள் அண்டர் ரேட்டட்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் மிஸ் அண்டர்ஸ்டுட் என்னோட பாயிண்ட்டுமே அதுதான். ஸோ அனிமே குழந்தைகளுக்கானது மட்டும் இல்லை, அனிமே வந்துட்டு பெரியவங்களும் பார்க்கலாம், முக்கியமாக பெரியவங்க தான் பார்க்கணும். ஸோ எல்லாருமே அனிமே பாருங்கள். அண்ட் நீங்களும் ஒரு அனிமேட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அனிமேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்க, நீங்கள் அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அதில் வந்துட்டு ஆத்தரைஸ்டு ட்ரைனர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கரியரே அனிமேஷனில் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மோனலித் வாங்க, நம்ம சந்தோஷ் இருப்பார், இன்னும் நிறைய ஆத்தரைஸ்டு ட்ரைனர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்களும் இங்கே மோனலித் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.